ஹாய் பீப்பிள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சுஸ்லான் எனர்ஜி அப்படின்ற கம்பெனியோட டீட்டெயில்ஸ் தான். ஸோ இந்த கம்பெனி என்னதுன்னு ஃபர்ஸ்ட்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ சுஸ்லான் கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னு செக் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கலாம், அவங்களோட பேலன்ஸ் ஷீட் பார்க்கலாம், அண்ட் தென் அவங்களோட இன்வெஸ்டர் செக்ஷன் பார்த்துட்டு லாஸ்ட் வந்து அவங்களோட சார்ட்டும் ஓகே இந்த கம்பெனி வந்து பர்ச்சேஸ் பண்ணலாமா இல்லை வேணாமா அப்படின்ற மாதிரியும் ஸோ பார்க்கலாம். அவங்களோட வேல்யூஷன் என்ன அப்படின்றத செக் பண்ணலாம் நம்ம. ஸோ சுஸ்லான் அப்படின்ற இந்த கம்பெனி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு ஒரு ஐடியா பார்த்துடலாம். ஓகே. ஸோ சுஸ்லான் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு விண்மில் பவர் ஜெனரேஷன் கம்பெனி. ஓகே. ஸோ இவங்க ஆக்சுவலி விண்மில் புரொடக்ஷன் கம்பெனி. ஓகே. ஸோ இவங்களோட ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து விண்மில்லே வந்து இவங்க புரொடக்ஷன் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ நீங்க இங்க பார்க்கலாம். ஸோ இதான் ஒரு விண்மில். ஓகே. இந்த விண்மில்லையே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கிரியேட் பண்ற ஒரு கம்பெனி. ஸோ இவங்க ஒரு இந்தியன் கம்பெனி. ஸோ விண்மில் தவிர்த்து அவங்க என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, அந்த விண்மில்லுக்கு வந்து சர்வீசஸும் பண்றாங்க. ஓகே. ஸோ மத்தபடி வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கிளாசிக் ஃபீட்ன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா, அகைன் நார்மல் டைப்ஸ் ஆஃப் விண்மில்ஸும் வச்சிருக்காங்க. ஸோ இதுல நிறைய டெக்னிக்கலா நிறைய விண்மில் டைப்ஸ் இருக்கு போல இருக்கு. ஓகேங்களா. இது தவிர்த்து அவங்க விண்மில் ப்ராடக்ட்ஸ் தவிர்த்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த விண்மில்ல வந்து ப்ரொடக்ஷன் பண்ண பிறகு அதை எடுத்து போய் இன்ஸ்டாலேஷன் பண்ணிடுறாங்க. பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஆப்பரேஷன்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஓகே அதுவும் அவங்க பண்றாங்க. ஸோ சர்வீசஸ் பண்றாங்க. ஸோ அதுக்கு டிஜிட்டலைசேஷன் ஸோ எதனா ஒரு டேட்டா கேப்சரிங் பண்ணி ஓகே அந்த ப்ராடக்ட் இன்னும் பெட்டரா யூஸ் பண்றது எப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்றாங்க போல இருக்கு. இது வந்து எண்ட் டு எண்ட் சொல்யூஷன். ஓகே. ஸோ விண்மில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரொடக்ஷன் பண்றத தவிர்த்து வந்து எதுனா கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு விண்மில் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி குடுங்க. ஃப்ரம் ஸ்க்ராட்ச் டூ எண்ட் ஓகே. ஸ்டார்ட் டூ எண்டுக்குள்ள எல்லாமே நீங்களே பண்ணி குடுங்கன்னு சொன்னா, அது பேர் டர்ன்கீ ப்ராஜெக்ட்ஸ். ஸோ டர்ன்கீ ப்ராஜெக்ட்ஸுமே அவங்க பண்ணி ஒரு கம்பெனிஸ்க்கு குடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட பேசிக்கான இன்ஃபர்மேஷன். ஓகே. ஸோ இவங்க டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா, இவங்க விண்மில் ஓகே ஜெனரேட்டர்ஸ் ஓகே இந்த ப்ராடக்ட்ஸ ப்ரொடியூஸ் பண்ற கம்பெனி தான் சுஸ்லான் அப்படின்ற இந்த கம்பெனி. ஓகே. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ லான்ச் பண்ணிருக்கான்னு பார்க்கலாம். ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள எப்போ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, இது 2005ல இவங்க மார்க்கெட்டுக்கு வந்துருக்காங்க. அட் அ பிரைஸ் ஆஃப் ₹141க்கு 2005ல இவங்க ஐபிஓ லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இட்ஸ் லைக் ரொம்ப நாளா இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல இருக்கு. ஓகே. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டர்ன் அரவுண்ட் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்குள்ள இது வருது. ஓகேங்களா. டர்ன் அரவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்ளீட்டா ஒரு நஷ்டமான கம்பெனி. ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லாபமான கம்பெனியா அவங்க மாறுறதுக்கு பேர் வந்து டர்ன் அரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இது எல்லா கம்பெனியும் டர்ன் அரவுண்ட் பண்ண முடியாது. ஏன்னா, ஒரு சில கம்பெனி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ஒரு 90% ஆஃப் த கம்பெனிஸ் வந்து நஷ்டத்துல இருந்து அப்படியே அது வந்து அத குளோஸ் ஆயிடும் அந்த கம்பெனி. பேங்க்ரப்ட் ஆயிட்டு அந்த கம்பெனி மூடிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ 90% ஆஃப் லாஸ் மேக்கிங் கம்பெனிஸ் வந்து அப்படியே அது குளோஸ் ஆயிடும். ஓகேங்களா. ஒரு 10% ஆஃப் த கம்பெனிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, டர்ன் ஓவர்ன்னு பண்ணுவாங்க. ஸோ நான் ஒரு ப்ராஃபிட்டபிளா இருக்க கம்பெனி லாஸ் ஆகும். லாஸ் ஆகுற கம்பெனி திருப்பியும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்டபிளா மாறுறதுன்றது ஒரு எக்ஸ்ட்ரார்டினரியான ஒரு விஷயம். ஓகேங்களா. ஸோ வெறும் ஒரு 5 டூ 10% ஆஃப் கம்பெனிஸ் தான் இத வந்து பண்ணவே முடியும். ஓகே. ஸோ அதுல இந்த கம்பெனி தான் கிங். ஓகே. சுஸ்லான் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டர்ன் அரவுண்ட்ல எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் கிங் அப்படின்ற மாரி நம்ம சொல்லலாம். அதுவும் மத்தபடி வெளியேந்து வேற எந்த கம்பெனியோட ஹெல்ப்பும் இல்லாம இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டர்ன் அரவுண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எக்ஸ்ட்ரார்டினரியான ஒரு விஷயம். ஓகே. ஸோ இந்த கம்பெனிய பத்தின P&L டேட்டா அதெல்லாம் செக் பண்ணலாம் நம்ப. ஓகே. ஸோ P&L டேட்டா செக் பண்றதுக்கு முன்னால இவங்களோட இந்த ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இவங்களோட மார்க்கெட் சைஸ் எவ்வளோன்னு நம்ம பார்க்கணும். ஓகே. ஸோ இவங்க விண்மில்லே மேனுஃபேக்சரிங் பண்ணி குடுக்குறாங்கன்னா, ஓகே மார்க்கெட்ல ஒரு வருஷத்துக்கு எத்தன விண்மில் வந்து தேவைப்படுது? ஓகே. இவங்க எவ்வளோ புரொடியூஸ் பண்றாங்க? இவங்க காம்படிட்டர்ஸ் எவ்வளோ புரொடியூஸ் பண்றாங்கன்னு நமக்கு கிளியரா தெரியணும். ஏன்னா இது ஒரு ப்ராடக்ட் கம்பெனி. ஓகே. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் தேவைப்படுறத விட இவங்க அதிகமா புரொடக்ஷன் பண்ணிட்டாங்கன்னா, அப்புறம் இந்த கம்பெனிக்கு வந்து அது யூஸ் இல்ல. ஸோ மார்க்கெட் வந்து இப்பன்னா வந்து குரோ ஆயினே இருக்கணும். ஓகே. ஸோ விண்மில்லுக்கு தேவை வந்து அதிகமாயினே போணும். அதுல இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, புரொடக்ஷனையும் அதுக்கப்புறம் அதுக்கு ஏத்த மாரி இன்கிரீஸ் பண்ணிட்டே போணும். அப்படி இருந்தா தான் குரோத் ஸ்டேஜ்ல இருந்தா தான் இந்த கம்பெனிங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் அண்ட் குரோத் இருக்கும் இந்த கம்பெனிக்குமே. ஸோ இதுல மார்க்கெட் ஓவர்வியூ முதல்ல பார்க்கலாம். இந்த கம்பெனிங்கள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது இந்தியன் விண்ட் எனர்ஜி ஓஇஎம் ஒரிஜினல் எக்யூப்மென்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இதுங்க. ஓகே. ஸோ இவங்களோட மார்க்கெட் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல நம்பர் 1 கம்பெனியா இருக்குது என்விஷான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாரின் கம்பெனி. இது இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல இல்ல. ஆனா அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா 41% ஆஃப் மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. ஓகேங்களா. அவங்க தான் 41% ஆஃப் மார்க்கெட் ஷேர் வைக்கிறாங்க. அண்ட் தென் அ அவங்களோட ஆனுவல் புரொடக்ஷன் கெப்பாசிட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 5.5 கிகாவாட் ஓகேங்களா. இது வந்து கிகாவாட் அப்படின்றது தான் கெப்பாசிட்டியோட
யூனிட்ஸ் நம்ம எப்படி சொல்றோமோ ப்ராடக்ட்ஸ்க்கு அது மாதிரி வந்து கிகாவாட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ 5.5 கிகாவாட் வந்து இவங்க ப்ரொடக்ஷன் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல செகண்ட் பொசிஷன் இருக்கிறது வந்து சுஸ்லான். சுஸ்லான் பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 32% வந்து 32% வந்து மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. அவங்களோட இவங்க செகண்ட் பொசிஷன்ல இருக்கிறாங்க. ஸோ இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி எவ்வளோ வச்சிருக்காங்கன்னா ஓகே ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி 4.5 கிகாவாட் வச்சிருக்காங்க இவங்க. ஓகேங்களா. ஸோ இது இவங்களோட செகண்ட் பொசிஷன். இது தவிர்த்து வந்து சீமென்ஸ் இருக்காங்க. அவங்க 30% மார்க்கெட் ஷேர். அப்புறம் ஐநாக்ஸ் விண்ட்னு ஒரு கம்பெனி இருக்காங்க. 2.5 மெகாவாட் இருக்கு. ஓகேங்களா. இது தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா ஜிஇ, ரென்யூ, அதானின்னு சொல்லிட்டு மீதி எல்லா கம்பெனிஸும் சேர்த்து ஒரு 5% ஆஃப் மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. அப்படின்னா இவங்க வந்து ஒரு கன்சிடரபிளி இவங்க ஒரு பிகர் பிளேயர் தான். ஓகே சூஸ்லான். இந்த செக்டரோட கான்செப்ட் என்னன்னா ஒரு கம்பெனிக்கு பணம் இருந்தா மட்டும் இந்த செக்டர் உள்ள பிசினஸ் கிரியேட் பண்ண முடியாது. ஏன்னா இதற்கு டெக்னிக்கல் காம்பிடன்சி ரொம்ப தேவை. கரெக்ட்டுங்களா. ஸோ இது ஒரு சிம்பிளா ஒரு ஜொமேட்டோ, ஸ்விக்கி மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா ஈஸியாலாம் கிரியேட் பண்ணிட முடியாது. ஓகே. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா காம்பிடன்சி, டெக்னிக்கல் காம்பிடன்சி ரொம்ப தேவை. ஓகே. இது கிரியேட் பண்றதுக்கு, ஃபேக்டரி கிரியேட் பண்றதுக்கு, ஓகே. அதுல ஒர்க் பண்றதுக்கான ஒயிட் காலர் எம்ப்ளாயி அப்பாயிண்ட் பண்றதுக்குன்னு இதுக்கு எக்கச்சக்கமான விஷயங்க தேவைப்படுது. ஸோ அவ்வளோ ஈஸியா இந்த செக்டர்ல ஒரு கம்பெனி வந்து என்டர் ஆக முடியாது. ஓகே. என்டர் ஆகணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க வந்து வேற எதனா ஒரு கம்பெனியை பர்ச்சேஸ் பண்ணி தான் உள்ள வர முடியும். ஓகே. ஸோ இதுல நமக்கு நியூ கம்பெனிஸ் உள்ள வர்றது கஷ்டம் அப்படின்றது நமக்கு இதுல ஒரு கான்செப்ட் புரியுது இதுல. ஓகேங்களா. ஒன்னு. இதுல செகண்ட் திங் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட கரண்ட் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி மார்க்கெட் ஷேர்னா இது எப்படி எக்ஸ்பேண்ட் ஆக போகுது ஃபியூச்சர் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த விண்மில் செக்டர் அப்படின்றது பாத்தீங்கன்னா 11% ஸ்பீட்ல வந்து இது growth ஆகுது. ஓகே. கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன டார்கெட் கொடுத்துருக்காங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 89 மெகாவாட் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. 89 மெகாவாட் ஃப்ரம் 46 மெகாவாட்ல இருந்து 89 மெகாவாட் போடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுவே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 30 வருஷம் இது வந்து நெக்ஸ்ட் வந்து 6 இயர்ஸ்க்கு அவங்க டார்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ 45 டு 19 பார்த்தீங்கன்னா அது ஒரு 45 கிகாவாட் கிட்ட ஆகுது. ஓகே. 45 கிகாவாட் இன் 5 இயர்ஸ்க்கு அவங்க டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்போ வந்து 45 கிகாவாட் பெர் இயருக்குன்னா சாரி 5 இயர்ஸ்க்குன்னா ஒரு இயருக்கு வந்து 45/5 போட்டீங்கன்னா ஒரு இயருக்கு கிடைக்கும். அப்புறம் 9 கிகாவாட். 9 கிகாவாட் ப்ரொடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனிங்க எல்லாம் சேர்ந்து பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இந்த செக்டர்ல இருக்கிற இந்த எல்லா கம்பெனியுமே சேர்ந்து தான் ஓகே கிட்டத்தட்ட 9 கிகாவாட் அவங்க பண்ணி ஆகணும். ஓகே. ஸோ அதுக்கு இருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க. ஓகே. என்விஷான் கிட்டே 5.5 இருக்கு. இவங்க கிட்ட ஒரு 4.5 இருக்கு. அதை ஆட் பண்ணீங்களா 10 ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இவங்க கிட்ட ஒரு 2.5 இருக்கு. இவங்க கிட்ட ஒரு 2 இருக்கு அப்படின்னா ஸோ ஒரு வருஷத்துக்கு கவர்மெண்ட் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 கிகாவாட்டாவது இருக்குன்னு சொல்றாங்க. அது அதை விட அதிகமாவே ஆக்சுவலி கெப்பாசிட்டி இருக்கு. ஓகே. அப்படின்னா ஒரு ஆக்சுவலி ஒரு பேட் திங். ஓகேங்களா. அது ஒரு பேட் திங். ஏன்னா டிமாண்டை விட டிமாண்டோட சப்ளை அதிகமா இருக்க மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இதுல இருக்க ஒரு பேட் திங். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க இது growth ஆவறதுக்கு ஓகே இது growth ஆவறதுக்கு சுஸ்லான் வந்து எவ்வளவு ஸ்பீட்ல growth ஆகும் ஃப்ரம் 24 டு 27 வரைக்கும் என்ன ஸ்பீட்ல grow ஆகும்னா அவங்க ரெவன்யூ மட்டுமே 20 டு 25% grow ஆகும். இவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 30 டு 45% grow ஆகும்னு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஒரு ஹை பர்சன்டேஜ் growth ரேட் இது சொல்லியிருக்காங்க. ஓகே. ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி இவ்வளோ ஹை growth ரேட்லாம் யூஸ்வலி இருக்காது. இந்த கம்பெனிக்கு இந்த செக்டருக்கு இருக்கு. ஓகே. ஸோ இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா மொத்தமா இந்த விண்மில் ஜெனரேட்டிங் கம்பெனிங்களோட growth எவ்வளவு இருக்குன்னா இவங்க என்ன சொல்றாங்க அப்ராக்சிமேட்டா 18 டு 22% கூட இருக்க சான்ஸ் இருக்கு ஃப்ரம் ஃபினான்ஷியல் இயர் 25ல இருந்து 27க்குள்ள இது growth ஆகும்னு சொல்றாங்க. ஒரு இடத்துல கொடுக்குறாங்க. இன்னொரு இடத்துல என்ன கொடுக்குறாங்க 24 டு 30 ஓகே இந்த வருஷத்துக்குள்ள 2024ல இருந்து 30க்குள்ள ஒரு வருஷமா இந்த growth வந்து பாத்தீங்கன்னா ஓகே விண்மில் இந்தியன் விண்மில் இண்டஸ்ட்ரியோட growth வந்து பாத்தீங்கன்னா 11% growth ஆகும்னு சொல்றாங்க. ஸோ இது இந்தியன் ஜிடிபி growth விட இது ஃபாஸ்ட். ஓகேங்களா. இந்த இண்டஸ்ட்ரியை விட ஃபாஸ்டா growth ஆகுது யாருன்னா சுஸ்லான் growth ஆகுறாங்க. சுஸ்லானோட சேல்ஸ் விட எது ஃபாஸ்டா grow ஆகும்னு சொல்றாங்கன்னா அதோட சிஏஜிஆர். ஓகே. ஸோ அதோட ப்ராஃபிட் வந்து அதை விட ஃபாஸ்டா growth ஆகும்னு சொல்றாங்க. ஸோ இந்த டேட்டா பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தெரியுதுன்னா சுஸ்லான் ஃபாஸ்ட் க்ரோயிங்கா இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஃபாஸ்ட் க்ரோயிங்கா இருக்கும் அப்படின்றது நமக்கு கிளீனாவே இதுல இருந்து தெரியுது. ஓகேங்களா. ஸோ கவர்மெண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா வந்து விண்மில் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமா பண்ண சொல்றாங்க. ஏன்னா விண்மில்ல இருந்து வர பவர் அது வந்து பாத்தீங்கன்னா நிறைய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டும் புஷ் பண்றாங்க. ஓகேங்களா. ஸோ கவர்மெண்ட்டும் இதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ் போட்டிருக்காங்க. ஓகே. ஸோ சோலார் விண்ட்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. குளோபலி பாத்தீங்கன்னா வந்து விண்மில் ப்ரொடக்ஷன் வந்து ஓரளவுக்கு ஸ்டாக்னன்ட் ஆயிடுச்சு. ஆனா இந்தியாவோட growth வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் ஸ்டார்டே ஆகியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ விண்மிலுக்கு நல்ல growth இருக்கு அப்படின்றதான் இதுல இருக்க கான்செப்ட். ஓகே. ஸோ ஸோ நமக்கு சேல்ஸ் growth பத்தி நமக்கு தெரிஞ்சு போச்சு. நம்ம இந்த டேபிளை மட்டும் நம்ம திருப்பி வந்து செக் பண்றதுக்கு பார்த்துக்கலாம். ஓகே.
ஸோ இந்த கம்பெனி ஃபியூச்சர்ல எப்படி க்ரோ ஆக பாக்குறாங்க அப்படின்றது நமக்கு தேவை. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல ஓகே. ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு 3 கிகாவாட் தான் அவங்க புரொடக்ஷன் கெப்பாசிட்டி வச்சிருக்காங்க. அத வந்து 4.5 அத வந்து மேல புஷ் பண்ணணும்னு பாக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஏற்கனவே கவர்ன்மெண்ட் சொல்ற கெப்பாசிட்டியோட வந்து புரொடக்ஷன் அதிகமா தான் இருக்கு. இன்னும் ஆனா இந்த கம்பெனி பாத்தீங்கன்னா, இன்னும் புரொடக்ஷன் கெப்பாசிட்டிய இன்கிரீஸ் பண்ணணும்னு பாக்குறாங்க. ஓகே. ஸோ அது உள்ள பணம் போடுவாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இது தவிர்த்து இப்போ இந்த கம்பெனிக்கு எவ்வளோ ஆர்டர் புக் அப்படின்றது இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஆர்டர் புக் அப்படின்னா, ஓகே. இந்த இது மேனுஃபேக்சரிங் கம்பெனியா இருக்கிறதால, இதெல்லாம் புரொடக்ஷன் பண்ணி திருப்பி குடுக்குறதுக்கே டைம் ஆகும். ஓகே. ஸோ இவங்களோட கஸ்டமர் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு முதல்லயே வந்து எங்களுக்கு இவ்ளோ இவ்ளோ விண்மில் வேணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் குடுப்பாங்க. அதுக்கு தான் ஆர்டர் புக். அந்த ஆர்டர் புக்கே வந்து பார்த்தீங்கன்னா 5.5 கிகாவாட் இருக்கு. ஓகே. அப்பன்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட கரண்ட் புரொடக்ஷன் கெப்பாசிட்டியே வந்து 3 தான். ஆனா ஆர்டர் வந்து 5.5 கிகாவாட் இருக்கு. அப்ப என்ன மீனிங்னா, இந்த வருஷமும் உங்களுக்கு புரொடக்ஷன் பண்றதுக்கான ஓகே. புரொடக்ஷன் பண்ணி சேல்ஸ் பண்றதுக்கான சேல்ஸ்க்கு அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிட்டாங்க அவங்க கஸ்டமர். அடுத்த வருஷத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ்க்கு அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிட்டாங்க. ஸோ அட்வான்ஸ் புக்கிங்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு இந்த வருஷம் சேல்ஸும் போயிடும். அடுத்த வருஷத்துக்கு சேல்ஸும் போயிடும் அப்படின்றத இவங்க குடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எப்படி குடுக்குறாங்கன்றத குடுத்துருக்காங்க. ஓகே. 1.5 வந்து கிகாவாட் வந்து 25லயும் 2.2 வந்து 26லயும் 26லயும் குடுக்குறாங்கன்னு போட்டுருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஆர்டர் புக்கும் நல்லா தான் இருக்கு. ஓகேங்களா? இவங்களுக்கு ஆர்டர் புக்கும் சூப்பரா தான் இருக்கு. ஓகே. ஸோ இது 2 விஷயம். ஒண்ணு புரொடக்ஷன் கெப்பாசிட்டி இன்கிரீஸ் பண்ண போறாங்க. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் புக்கும் அவங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்ற மாரி இருக்கு நமக்கு. ஓகே. ஸோ இந்த கம்பெனியோட ஹிஸ்டரியே அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசமா இருக்கும். ஏன்னா இவங்களோட லாஸ்ட் 10 இயர் ஹிஸ்டரியே மோசமா இருக்கும். லாஸ்ட் 15 இயர் ஹிஸ்டரிலாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கொடூரமா இருக்கும். ஓகே. ஸோ ஏன்னா இந்த பாருங்க இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா, ₹120ல வந்து லிஸ்ட் ஆயிருக்கு போல இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட்ல 2005ல. அதுக்கப்புறம் வந்து அட் த ஹையஸ்ட் வந்து ₹355 போயிருக்கு 2007ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது கிராஷ் ஆயி இந்த ஷேர் பிரைஸ் வந்ததுன்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இது ₹2க்கு வந்திருக்கு. ஓகே. 2020ல இந்த ஷேரோட பிரைஸ் ₹2ல ட்ரேட் ஆயிருந்தது. இப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஷேர் பிரைஸ் வந்து இப்போ 66 அப்படின்னு ட்ரேட் ஆயிருக்கு. இதுதான் நான் டர்ன் அரவுண்ட் அப்படின்றது சொல்றது. ஓகேங்களா? ஸோ இந்த கம்பெனி பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா இது வந்து அதோட அதோட லைஃபே அதுக்கு போயிடுச்சு அப்படின்ற மாரி சொல்லலாம். அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 2008ல இருந்து 2000 அ 23 வரைக்குமே இதுக்கு வந்து குரோத்தே இல்ல. ஆக்சுவலி இந்த குரோத் அவங்க இன்னும் டச்சே பண்ணல. அவங்களோட ப்ரீவியஸ் குரோத்த இவங்க டச்சே பண்ணல. ஓகேங்களா? ஸோ இந்த கம்பெனிய பார்த்தீங்கன்னா, இங்க ஆங்கிள்ல ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, இது கம்ப்ளீட்லி டெஸ்ட்ராய் ஆன கம்பெனி மாரி இருக்கு. ஆனா, இது ஒரு 10 இயர் டைம்ல பார்த்தீங்கன்னா, இப்ப பாருங்க இது இது எக்ஸ்ட்ரார்டினரிலி குரோத் மாரி ஆகுது. ஏன்னா, ₹2ல இருந்து இவங்க ஷேர் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ₹66 வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே. ஸோ ஏன் இது கீழ போச்சு? ஏன் இது மேல வந்தது? அப்படின்ற 2த்தையும் இத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இது ஏன் கீழ போச்சுன்னு பார்த்துடலாம். இது ஏன் கீழ போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுஸ்டான் அப்படின்ற ஒரு கம்பெனி என்ன பண்ணிருக்காங்க, ஜெர்மன்ல இருக்க ஒரு கம்பெனி ஆர்இ பவர் அப்படின்னு ஒரு கம்பெனிய இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. இது வாங்குனது 2008. இது வாங்குனது கம்ப்ளீட்லி கடன் வாங்கி வாங்கியிருக்காங்க இந்த இந்த கம்பெனிய. கம்ப்ளீட்லி கடன் வாங்கி வாங்குன பிறகு வந்து என்ன தெரிஞ்சிருக்குன்னா, அவங்களுக்கு இத ரன் பண்ண முடியல. ஓகே. கடன் எக்கச்சக்கமா ஆனதுல, சுஸ்லானுக்கு ரொம்ப கடன் ஆனதுல, இது திருப்பி அவங்களுக்கு வட்டி கூட கட்ட முடியாததுல, இவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அந்த வாங்குன கம்பெனி திருப்பியும் வித்துட்டாங்க. ஓகே. ஆனா வித்தது வந்து ரொம்ப லேட்டா வித்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2008ல வாங்குன கம்பெனிய 12 அதுக்கப்புறம் தான் இவங்க வித்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்கன்னா, இவங்க கிட்டத்தட்ட ₹10,000 கோடி செலவு பண்ணி இந்த கம்பெனிய வாங்கிட்டு, இது திருப்பி விக்கும்போது பார்த்தீங்கன்னா, வெறும் 7,500 கோடிக்கு வித்துருக்காங்க. அதிலேயே அவங்களுக்கு 2500 கோடி நஷ்டம். ஓகே. ஸோ ஆனா இந்த நஷ்டமாற கம்பெனிய பத்தி அவங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இது இது நடத்துறதுக்கு இத குளோஸ் பண்றதே பெட்டர். ஓகே. இது வித்துடுறதே பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வித்துட்டாங்க. ஸோ இதுதான் இந்த கம்பெனியோட பிரச்சனையே. ஓகே. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த இடத்துல அந்த ஃபாரின் கம்பெனி ஆர்இ பவர வந்து அதிகமான காசு குடுத்து வாங்கி, கடன்ல வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அத சரியா இவங்களால நடத்த முடியல. ஓகே. ஸோ நடத்த முடியாததால பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனி என்ன பண்ணிட்டாங்க, வித்துட்டாங்க. அது விக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு அந்த கடன் அடைக்கவும் டைம் ஆயிடுச்சு. கடைசியில பார்த்தீங்கன்னா, இவங்க கடன் குடுத்தவங்களோட பேசி ஒரு ஒரு செட்டில்மென்ட் பண்ணி, அவங்கள முடிச்ச பிறகு தான் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிக்கு ஒரு ஒரு திருப்பி பிரைட் ஃபியூச்சரே ஆரம்பிச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இனிமேட்டு இந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் தான் இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா ஃபியூச்சர் நல்லா தான் இருக்கு. இதோட பாஸ்ட் தான் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. இவங்க பிரசன்ட்டையும் பார்த்துடலாம் நம்ப. இப்ப பினான்சியல் அனாலிசிஸ்க்குள்ள போயிடலாம். ஓகேங்களா? ஸோ பினான்சியல் அனாலிசிஸ் உள்ள பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோட ரொம்ப பழைய ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா, ரொம்ப மோசமா இருக்கும். 20,000 crore இருந்த அவங்களோட ஆ ஓகே. ஜஸ்ட் ஒன் செகண்ட். ஓகே. ஸோ 20,000 crore இருந்த அவங்களோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா, கொலாப்ஸ் ஆயி வந்து கிட்டத்தட்ட 2,000 crore வந்திருக்கும். ஓகே. அங்கேருந்து திரும்பி பார்த்தீங்கன்னா, அது இன்கிரீஸ் ஆயிட்டு ஓகே 2000லேருந்து 3,000, 6,000, 6,000, 10,000 சொல்லிட்டு அது கொஞ்சம் கொஞ்சமா மேல வருது.
ஓகேங்களா? ஸோ இந்த கம்பெனிய வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எதனா ஒரு இடத்துல கட் பண்ணா தான் நமக்கு வந்து இதுல கிளாரிட்டியே புரியும் நமக்கு. இல்லன்னா நமக்கு இந்த கம்பெனியோட கிளாரிட்டி புரியாது. ஓகே. ஸோ எங்க கட் பண்ணி இத பார்க்கறது அப்படின்றது தான் இதுல பிரச்சனையே. அது எங்க பார்க்கறதுன்னா, நெட் ப்ராஃபிட்ல பாருங்க. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபாரின் கம்பெனி இவங்க வச்சு நஷ்டமான கதையெல்லாம் இங்க இருக்கு. ஓகேங்களா? கடைசில அந்த கம்பெனிய வந்து இவங்க இவங்க அம் விட்டு இவங்க ஒழிச்சே கட்டிட்டாங்க அந்த கம்பெனிய. கடைசில அத சேல் பண்ணி அந்த கடனையும் அடைச்சிருக்காங்க. அந்த ஸ்டோரி எங்க ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 22 அப்படின்ற இந்த ஏரியால இருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ இந்த கம்பெனியே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 2ஆ பிரிச்சிடலாம். ஒண்ணு இங்க, ஓகே. இந்த லைனுக்கு முன்னால இருக்கிறதும், இந்த லைனுக்கு அப்புறம் இருக்கிறது அப்படின்ற மாரி இது போகுது. ஓகேங்களா? இது முன்னால பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அப்படின்ற மாரி இது ப்ரொஜெக்ஷன்ல போகுது. ஓகே. ஸோ ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ இதுதாங்க வந்து கீ டேட். ஓகே. இதான் நம்ம கீ டேட்டா எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிட்டு அவங்க இம்ப்ரூவ் ஆகுற டைம். எப்படி நமக்கு இம்ப்ரூவ் ஆகுறாங்கன்னு தெரியும்னா, ப்ராஃபிட். ஸோ இங்க லாஸ்ட்ல இருந்தது கொஞ்சம் கொஞ்சமா ப்ராஃபிட்ட ஏத்தி, ஓகே. இப்போ ஒரு டீசென்ட்டான அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட்க்கு இவங்க வந்துட்டாங்க. ஓகே. ஸோ இவங்க டீசென்ட்டா தான் வந்துட்டாங்களா அப்படின்றது நமக்கு எப்படி தெரியும்னா, P&L விட அவங்க பேலன்ஸ் ஷீட்ல கிளீனா தெரிஞ்சிரும். ஓகே. ஸோ நம்ம இங்க இருந்து ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் பண்றாங்க. 1. இதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் குரோத் இங்கலாம் பாருங்க சேல்ஸ் குரோத் நல்லா தான் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அதை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் குரோத் இதுக்கு. சேல்ஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, டபுள் கிட்ட பண்ணிட்டாங்க. 2x பண்ணிட்டாங்க. ஓகே. இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஓகே. அது ஒரு பேட் திங். ஓகே. எப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட்ட அவங்க கம்மி பண்ணணும். டெப்ரிசியேஷன் இருக்கு அவங்களுக்கு. ஆனா ப்ராஃபிட் வந்து கடைசில இருக்கு. ஓகே. ஆக்சுவலி ப்ராஃபிட் இருக்கிறது தான் இந்த கம்பெனியோட ஒரே ஒரு நல்ல விஷயம். ஓகே. ஒரு மேஜரான நல்ல விஷயம். ஓகே. இப்போ இவங்க பேலன்ஸ் ஷீட் போலாம். பேலன்ஸ் ஷீட்ல உங்களுக்கு கிளீனா இந்த கதை புரியும் உங்களுக்கு. இங்க பாருங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கடன் வந்து ரூ. 17,000,00,00,000 கடன் வாங்கி ஒரு கம்பெனி வாங்கியிருக்காங்க. அந்த கம்பெனி எங்க இருக்குன்னா, உங்களுக்கு ஆ இதோ இது இங்க இருக்கும். இங்க போட்டுருக்கான். ஓகே. இவ்வளோ ரூபா கடன வாங்கி இந்த கம்பெனிய வாங்கிட்டாங்க. வாங்குன பிறகு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, இந்த கம்பெனி வேணான்னு சொல்லிட்டு இது 2014 இவங்க வாங்குனது 2008 ஓகே. ஆனா அதுக்கப்புறம் இந்த கம்பெனி என்ன பண்ணிட்டாங்க பாருங்க, அசெட் எல்லாம் வித்துட்டாங்க. ஓகே. அசெட்ட கொஞ்சம் கொஞ்சமா வித்து ஓகே. கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஓகே. அசெட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக்கிட்டாங்க. ஓகே. சோ அந்த ஃபாரின் கம்பெனியும் வித்துட்டாங்க. மத்த அசெட்ஸையும் வித்துட்டாங்க. வித்து என்ன பண்ணாங்கன்னா 17,000 crore இந்த கடன கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா அடைச்சு ஒரு 2,000 crore கொண்டு வந்துட்டாங்க. சோ உங்களுக்கு டிஃபரன்ஸ் இங்க கிளீனா தெரியும். 17,000 crore 2,000 crore அவங்க கொண்டு வந்துட்டாங்க. ஓகே. 15,000 crore கடன கம்மி பண்ணியிருக்காங்க. எப்படி அப்படின்னா, கிட்டத்தட்ட 12,000 crore இந்த 12,000 crore ஆஃப் அசெட்ஸ சேல் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? சோ இது வித்து ஓகே கடன அடைச்சுட்டாங்க. ஓகே. சோ நீங்க கிளீனா பார்த்தீங்கன்னா தெரியும். 15,000 கோடி கடன அடைச்சிருக்காங்க. 17ல இருந்தது 70,000 crore 2,000 crore ஆயிடுச்சு 1. அப்ப டிஃபரன்ஸ் 15,000 crore. இந்த 15,000 கோடி எப்படி அடைச்சாங்கன்னா, அசெட்ட வித்துட்டாங்க. 13,000 crore இப்ப 1,000 crore தான் இருக்கு. அப்ப 12,000 crore வந்து அசெட்ட வித்து கடன அடைச்சுட்டாங்க. அடைச்சு இன்னொரு இன்னொரு 3,000 கோடிக்கு ரூபாய்க்கு மட்டும் தான் இவங்க என்ன பண்ணாங்க? எங்கேருந்து கொண்டு வந்தாங்கன்னு நமக்கு தெரியல. ஓகே. மத்தபடி பார்த்தீங்கன்னா, அவங்க சஃபிஷியன்ட்டா நான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க நல்லா ரெட்யூஸ் பண்ணியிருக்காங்க இத. ஓகே. ஆனா கதைய நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆன்ஸர் தெரியாது. கதைய எங்கேருந்து பார்க்கணும்னா, இங்கேருந்து தான் பார்க்கணும். ஓகே. இங்கேருந்து தான் அவங்க டர்ன் அரவுண்ட் ஆயிருக்காங்க. ஏன்னா, இந்த இடத்துல பாருங்க, அவங்க பாரோயிங்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கம்மி பண்ணி, இப்ப எங்க இருக்கிறாங்க பாருங்க, 323க்கு கொண்டு வந்துட்டாங்க பாரோயிங்ஸ. ஸோ அது ஒரு எக்ஸ்ட்ரார்டினரிலி நல்ல விஷயம். அவங்க வந்து சூப்பரா பண்ணியிருக்காங்க இது. ஓகேங்களா? இந்த பாரோயிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா கம்மி பண்ணியிருக்காங்க. ரிசர்வும் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்ல இருந்த மைனஸ் இருந்த ரிசர்வ் அதுக்கப்புறம் பிளஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுவும் அவங்க நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஷேர் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராவா இஷ்யூ பண்ணியிருக்காங்க போல இருக்கு இந்த கம்பெனி. அது மட்டும் தான் பேட். ஓகே. இந்த கம்பெனி ஷேர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அது மட்டும் தான் பேட் இந்த கம்பெனிக்கு. ஓகே. ஆனா அட்லீஸ்ட் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸ்ல இஷ்யூ பண்ணல அவங்க. அதுக்கு முன்னாடி 2023 தான் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. மத்தபடி அதுல ப்ராப்ளம் இல்ல. ஓகேங்களா? அசட்ட பொறுத்தவரைக்கும் இப்ப தான் பாருங்க அவங்க கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் பண்றாங்க. ஸோ இப்ப தான் அவங்களுக்கு ஒரு குட் டைம் வந்திருக்கு. ஸோ அவங்க இப்ப தான் இன்கிரீஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அசெட்டும் இன்கிரீஸ் ஆகுது. இன்னமும் அவங்க கெப்பாசிட்டி இன்கிரீஸ் பண்ண போறேன்னு சொல்றாங்க. ஸோ அவங்க உள்ள பணம் போடுவாங்க. ஓகே. புது மெஷின்ஸ், புது ஃபேக்டரி கட்டுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. இவங்களுக்கு இப்போ கேஷ் இருக்கா அப்படின்னு பார்த்தா, கேஷ் நல்ல சூப்பரா வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 1000 crore ஆஃப் கேஷ் கையில வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இவங்க நெனச்சாங்கன்னா, இந்த கேஷ வச்சே கூட அவங்களோட பாரோயிங்ஸ கம்ப்ளீட்டா அடைச்சிடலாம். 1. இது தவிர்த்து அவங்க அவங்களோட லாபத்த வச்சுமே அவங்களோட கடன அடைச்சிடலாம். ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம். இந்த கம்பெனி கடன் வாங்க முடியுமா? அப்படின்னு கேட்டா, இந்த கம்பெனி இப்போ கடன் வாங்கலாம். ஓகே. ஏன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட அசெட் மட்டுமே ஒரு 1800 crore இருக்கு. ஸோ இத வச்சு அவங்க பிளெட்ஜ் பண்ணாங்கன்னா, எப்படியும் ஒரு இன்னொரு 1000 crore கிடைக்குதுன்னா கூட, அத வச்சு அவங்க என்ன பண்ணலாம், அடுத்த ஃபேக்டரிய அவங்க கட்டலாம். ஸோ ஸோ 1000 crore வந்து அவங்க கடன் வாங்குறதுக்கும் அவங்களுக்கு முடியும்.
1000 crore ஏற்கனவே கேஷும் இருக்கு அவங்களுக்கு. ஸோ 2000 கோடி ரூபாய் அவங்களால ஒண்ணு கேஷும் இருக்கு, அவங்களால ரெய்ஸும் பண்ண முடியும். அப்படி ரெய்ஸ் பண்ணாங்கன்னா, இப்ப இருக்கிற ஃபேக்டரி அவங்க டபுளே பண்ண முடியும். ஓகேங்களா? அவங்களால டபுள் பண்ண முடியும். அதனால தான் இங்க அவங்க என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, இப்போ 3 கிகாவாட்ல இருந்து 4.5 கிகாவாட் போறாங்க. அதாவது 50% எக்ஸ்ட்ரா வராங்க. ஓகேங்களா? அவங்களோட சைஸ்ல இருந்து எக்ஸ்ட்ரா 50% போறாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படியும் இந்த ஃபேக்டரி கட்டுறதுக்கு எப்படியும் இன்னொரு 1000 crore தேவை. அது கையிலேயே இருக்கு. ஸோ இவங்க கடன் கூட வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. கையிலேயே இருக்கு. இத வச்சு புஷ் பண்ணுவாங்க. கெப்பாசிட்டி இன்கிரீஸ் பண்ணுவாங்க. சேல்ஸ் இன்கிரீஸ் பண்ணுவாங்க. சேல்ஸ் இன்கிரீஸ் ஆக கன்ஃபார்ம் இந்த கம்பெனிக்கு ப்ராஃபிட்டும் இன்கிரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராஃபிட் எவ்வளவு ஸ்பீட்ல குரோத் ஆகுது அப்படின்னா, ஓகே இவங்க மார்க்கெட்ல இங்க நம்ம டேட்டா ஏற்கனவே பார்த்தோம் பாருங்க. சேல்ஸ் வந்து 20%லயும் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 30%லயும் growth ஆகும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஓகே சாட் ஜிபிடி கொடுத்துருக்கு. ஓகே வேற வேற சோர்ஸ்ல இருந்து. ஓகே ஸோ நம்ம கன்சர்வேட்டிவா நம்ம என்ன பண்ணோம் 20% ஸ்பீட்ல growth ஆகுது அப்படின்னு வச்சா கூட ஓகே அவங்க ப்ராஃபிட் 20% ஸ்பீட்ல growth ஆகுது ஓகே அப்படின்னு நம்ம வச்சா கூட இல்ல ஒரு 15%ல growth ஆகுதுன்னு வச்சா கூட இந்த கம்பெனிக்கு நம்ம வேல்யூவேஷன் ஈஸியா போட்டுடலாம். ஓகே இந்த கம்பெனில இருக்கிற இன்னொரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா பி கொஞ்சம் ஹையரா இருக்கு. ஓகே பி ஹையரா இருக்கு. ஸோ இதுக்கு வேல்யூவேஷன் போட ட்ரை பண்ணலாம். ஓகே ஸோ வேல்யூவேஷன் பார்க்கலாம். ஓகே ஸோ வேல்யூவேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களோட கரண்ட் இபிஎஸ் ஓகே இவங்களோட கரண்ட் இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா இது இது இவங்க சொல்ற டேட்டா பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஓகே சாட் ஜிபிடி சொல்ற மாதிரி 1.2 20% ஸ்பீட்ல growth ஆகும்னு சொல்றாங்க. ஓகே 20% ஸ்பீட்ல growth ஆகும்னு. ஓகே அப்படின்னா இது வந்து 1.2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே 20% ஸ்பீட்ல growth ஆகுது அப்படின்னா ஓகே இன்னும் ஒரு இது இது 26க்குள்ளேயே ஓகே இது எவ்வளவு growth ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 1.8 அப்படின்றதுக்கு இபிஎஸ் போயிடும். ஓகேங்களா இந்த ஸ்பீடுக்கு இபிஎஸ் மூவ் ஆகும். ஓகே ஸோ இதுவே நெக்ஸ்ட் இயருக்கு அப்படியே போட்டு பார்க்கலாம். ஓகேங்களா ஓகே ஸோ நெக்ஸ்ட் இயருக்கு ஓகே இது இது இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 20 ஓகே இது 25க்கு 26 போடுறோம். ஓகே ஸோ நெக்ஸ்ட் இயர் 27க்கும் போடலாம். ஸோ இவங்க ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 20% ஸ்பீடில் இது திருப்பி போச்சுன்னா ஓகே 1.8 1.2 ஸ்பீடில் போச்சுன்னா எவ்வளோ இருக்கு நம்ம ஒரு தடவை போட்டு பார்க்கலாம். இது வந்து 2.1 அப்படின்னு ஆயிடும். திரும்பவும் இன்னொரு தடவை அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அடுத்த வருஷம் என்ன ஆகும்னு சொல்லிட்டு ஒரு 3 இயர்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி போகுது. ஓகே ஸோ இது 2.1 ஆயிடும். ஓகே அதே ஸ்பீட்ல போகுதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே போகுதுன்னு எடுத்தா ஓகே 2.6 அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் வந்து இந்த இடத்துக்கு வரதுக்கு ஹை சான்சஸ் இருக்கு. ஓகே 2.6 வரதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஓகே இது 2.6 வந்ததுன்னா ஓகே அப்போ இந்த பிஇ கம்மியாகுதுன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா இந்த பிஇ கம்மியாகுது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே ஸோ பிஇ பார்த்தீங்கன்னா இவ்வளோ இல்லை ஒரு 35 அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே ஸோ இது ரொம்ப ஹையரா இருக்கு. 35ன்னு எடுத்து நம்ம 2.6 இபிஎஸ் அப்படின்றது போட்டோம்னா ஓகே ஸோ இது சிஎம்பி ஓகே ஸோ ஸோ வேல்யூ கூட போட்டுக்கோங்க. வேல்யூ அப்படின்றது பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 35 பிஇ வச்சு ஓகே இருக்கும்னு வச்சு 2.6ன்னு இபிஎஸ் இருந்ததுன்னா எவ்வளவு ரூபாய் இருக்கும் அப்படின்றதும் போட்டு பார்க்கலாம். ஓகே கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா 90 rupees அப்படின்றது ஆயிடும். ஓகே இது நான் சொல்றது 28ல ஓகே 28ல எப்படி இருக்கும் ஓகேங்களா இல்ல அப்படின்னா இதுவே ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா ஓகே அதே 28ல நம்ம பிஇ கம்மி பண்ணிடலாம். ஓகே எப்படியும் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஒரு 25ஆவது இருக்கும் ஒரு டீசென்டான மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு. அப்படி வச்சீங்கன்னா கூட இதுக்கு 65 இருக்கும். ஓகேங்களா ஸோ 65 தான் இருக்குமா அப்ப இதுல ஒன்றும் பெருசா growth-ஏ இல்லையே அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பிரைஸ் இதுக்குள்ளதான் ட்ரேட் ஆகும். இவங்க ப்ராப்பரா எக்ஸிகியூஷன் பண்ணி ஓகே சேல்ஸ்ல இது எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணாங்கன்னா இந்த பிரைஸ் வந்து இந்த இந்த ரேஞ்சுக்குள்ள இது ட்ரேட் ஆக சான்ஸ் இருக்கு. இந்த பிரைஸ்ல அப்ப நம்ம வாங்கலாமா 66லனா இல்ல 66 விட இது கம்மியா போகும்போது தான் இதுக்கு பெட்டரா இருக்கும் உங்களுக்கு. நீங்க இன்னும் சீப்பரா இது வாங்குறது தான் பெட்டர். ஓகே ஆனா இந்த கம்பெனியோட இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோடது ஓகே இந்த ஒரு நல்ல விஷயம் அப்படின்றது பாத்தீங்கன்னா இதோட பையர் எடுத்து இதோட பிஇ போட்டீங்கன்னா உங்களுக்கு கிளீனா தெரியும். இங்க பாருங்க இபிஎஸ் வந்து கன்சிஸ்டன்டா இவங்க வந்து மேல புஷ் பண்றாங்க. ஓகே மேனேஜ்மெண்ட் பர்ஃபெக்டா இதை கன்சிஸ்டன்டா புஷ் பண்றாங்க. இதோட ஒரு டைம்ல இந்த பிஇ 140 தான் இருந்திருக்கு.
ஓகே 140 தான் இருக்கு. அவ்வளோலாம் இந்த கம்பெனிக்கு நம்ம கொடுக்க முடியாது. ஓகே இதுக்கு வந்து 30, 35 தான் ஒர்த்து. ஓகே அப்படின்னா நீங்க இப்ப பாருங்க அதோட இபிஎஸ் கன்சிஸ்டன்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது ஓகே அந்த கம்பெனியோட பிஇ நல்லா டிக்ரீஸ் ஆகுது. ஓகே நல்லா டிக்ரீஸ் ஆகுது. எப்படியும் 35க்கு கன்ஃபர்ம்டு போயிடும். ஓகேங்களா? ஸோ பிரைஸ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதுங்களோட மூவ்மெண்ட் எப்படி இருந்தாலும் இபிஎஸ் மேல போனாலும், பிஇ கீழ போனாலும் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்ட்டா மேல தான் போகுது. ஓகே. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு 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 லோவர் பிரைஸ் ரேஞ்சில ஓகே ஒரு 50 அது மாரிலாம் வாங்குனீங்கன்னா, உங்களுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் நிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே. நீங்க 50 மாரி வாங்குனா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் நிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல சூப்பர் டூப்பர் ப்ராஃபிட் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. ஓகே. இது ஒரு டர்ன் அரவுண்ட் ஸ்டோரி. ஓகே. ஸோ இந்த டர்ன் அரவுண்ட் ஸ்டோரியில இப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் கொஞ்சமா குரோத் ஆக ஆரம்பிக்குது. ஓகே. ஸோ அதோட குரோத்தோட நீங்களும் அப்படியே பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்களும் குரோ ஆயிடலாம். ஓகே. ஸோ எக்ஸ்ட்ரார்டினரி குரோத் இருக்குமானா இந்த கம்பெனிக்கு இருக்காது. ஓகே. பெரிய லெவல்ல ரொம்ப நீங்க எதிர்பார்க்குற அளவுக்குலாம் அந்த மாரி சொல்ல முடியாது. உங்களோட போர்ட்ஃபோலியோல இந்த கம்பெனியும் ஒரு பார்ட்டா நீங்க வச்சிருக்கலாம். ஓகே. இந்த கம்பெனி பார்ட்டா ஒரு வச்சுக்கலாம். ஏன்னா இது உங்களுக்கு டைவர்சிஃபிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த கம்பெனிங்க. ஓகேங்களா? இது டைவர்சிஃபிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே. அதுக்கு வேணா நீங்க 20 கம்பெனிஸ் வச்சிருந்தீங்கன்னா, அதுல இது ஒரு கம்பெனி வச்சுக்கலாம். இதுல நீங்க ஒரு கம்மி பெர்சன்டேஜ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ இட்ஸ் அ குட் கம்பெனி. ஓகே. மேனுஃபேக்சரிங்ல இது இப்போ குட் கம்பெனி வித் டர்ன் அரவுண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கிற மாரி இருக்குது. ஓகே. ஸோ அதுதான் இதோட நேச்சர். ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இன்னொரு கம்பெனி டர்ன் அரவுண்ட் கம்பெனியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. ஃபியூச்சர்ல. ஸோ டில் தென் ஓகே. இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ஆர் queries ஓகே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நம்ம ஆன்சர் பண்ணலாம். தேங்க் யூ கைஸ். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு எதனா டாபிக்ஸ்ல நாங்க வீடியோ ரெடி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, அதை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நாங்க கிரியேட் பண்றோம். ஸோ தேங்க் யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.